அத்தஹாரத்து நிஸ்புல் ஈமான், சுத்தம் என்பது ஈமானில் பாதி என்கிறார்கள் நம்ம இதயவேந்தர் காத்தமுர் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சில வீடுகளுக்கு நம்ம போகும்போது பளிச்சென்று இருக்கும், வீடு ரொம்ப அழகா இருக்கு. வீடுகள் எப்படி இருக்கணும்? பளிச்சென்று இருக்கணும், சுத்தமா இருக்கணும். இன்னும் சில வீடுகளுக்கு போகும் பொழுது அங்கன துணி, அங்கன பொருள், சாமா, அது இது கேட்க, கூலம், குப்பை, இந்த மாதிரி நிறைய இருக்கிறது. இது இஸ்லாம் விரும்பல, அது ஆரோக்கியத்திற்கு கேடானது. நிறைய இடங்கள்ல பார்த்தா இந்த ஒட்டடை பிடித்து இருக்கிறத பார்க்கிறோம் வீடுகள்ல. நம்முடைய ஆபாக்கள் சொல்வதற்கு நாம கேட்டிருக்கிறோம், ஒட்டடைகள் எங்கே அடிந்திருக்கிறதோ அந்த வீடுகளிலே பரக்கத்து ஏற்பட்டு போயிடு. எனவே அது நல்ல ஒரு சூழல் அல்ல. அது மாறாக வீட்டை அழகாகவும் மனமாகவும் வைக்கணும். நம்ம ஆபாக்கள் என்ன செஞ்சாங்க, வெள்ளிக்கிழமை ராத்திரி வீடுகளில் எல்லாம் சந்தனபத்தி பத்தி வைப்பாங்க அல்லது குமஞ்சாம் போடுவாங்க. அதே மாதிரி குழந்தைகள் பிறந்தாலும் கூட இப்ப என்ன செய்யறது, குழந்தைகளுக்கு குமஞ்சாம் போடுறது இப்ப அதெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருது. அது நோய் எதிர்ப்பு சக்தி அதுல இருக்குது. அது ஒரு மரத்தினுடைய பிசின் தானே, அது நோய் எதிர்ப்பு சக்தி அதுல அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஆனா இப்ப அந்த மாதிரி எல்லாமே நிறைய ஏதோ ஒரு ஸ்ப்ரே அடிச்சு அடிச்சு என்னது நடக்குது. சரி, ஏதோ ஒரு வகையில மனமா இருக்குன்னு வைங்க, அப்படி மனமாவது இருக்கணும். அசுத்தமாக இருக்கக்கூடிய வீடுகளுக்கு ரஹமத்துடைய மலக்குமார்கள் வரமாட்டாங்க.